என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே காலை 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் நம்முடைய பேர்சபா ஜெப மையம் விருகம்பாக்கத்துல நமக்கு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்து தேசத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தனிநபருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். என்னோடு கூட பிரதர் மைக்கேல் ராஜ், பிரதர் ராஜேஷ், பிரதர் ஆசீர்வாதம், பிரதர் சுதர்சன் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் நடத்துவாங்க. பிரதர் சாந்தகுமார் இருக்காங்க. கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். வாருங்கள், மாதம் ஒரு நாள் ஒருவர் சந்தித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். நம்ம சந்திப்போம் இன்னைக்கு காலையில் 10 மணி முதல் 2 மணி வரை. காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய முத்தின் இந்த சிறிய தியானத்துல எங்கே என்ற தலைப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி எங்கே? பிறர் ஒருவேளை நம்மை பார்த்து எங்கே என்று கேட்டால் அவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி நமக்கு மிக அவசியமான ஒன்று. அந்த வரிசையிலே மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 14:12. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்றார்கள். எங்கே பஸ்காவை ஆயத்தம் பண்ண? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகிறார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள். ரொம்ப அழகா அவர் கைட் பண்றார். அப்போ ஒரு தண்ணீர் குடம் சுமந்து செல்லுகிற ஒரு மனிதன் அவன் போவான். அவன் பின்னால போங்க, அவன்கிட்ட போய் கேளுங்க, அப்பொழுது பஸ்காவை ஆசரிக்கிற இடத்தை அவன் காண்பிப்பான் என்று சொல்லி அனுப்புகிறார். அதிலே அநேக நேரங்கள்ல நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் பொருட்டாக திருவிருந்தை, பரிசுத்த அந்த விருந்திலே நாம் கலந்து கொள்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லலாம். அநேக நேரங்களிலே நம்ம உண்மையிலேயே வேத வசனத்தை அடிப்படையில் நம்ம இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோமா? நான் இந்த சபையில தான் கலந்து கொள்வேன், இந்த சபையில தான் திருவிருந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிற இந்த திருவிருந்துக்கு சபையை பார்க்கிற அல்லது கொடுக்கிற நபரை பார்க்கிற அநேகர் உண்டு. ஆனால் கொடுப்பவரை விட, சபையை விட அவசியம் எடுப்பவர்கள். எங்கே நாம் பஸ்காவை அனுசரிக்கலாம்? எப்படி அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதைதான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். 3 காரியத்தை நான் உங்களுக்கு இந்த வசனத்திலிருந்தே காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக மார்க்கு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த மனிதன் பிரவேசிக்கிற அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டினுடைய உரிமையாளரிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டியது, எங்கே போதகர் அந்த பஸ்காவை ஆசரிப்பதற்கு தகுதியான இடம்? பிரியமானவர்களே, முதலாவது அந்த இடம் தகுதியான இடமாக இருக்க வேண்டும். அதாவது தகுதி இல்லாமல் நாம் அங்கே பஸ்காவை அனுசரிக்க கூடாது, முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்காவாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் தகுதி இல்லாமல் நாம் அங்கே எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. தகுதியான ஒரு இடம் நமக்குள் இருக்க வேண்டும். நாம் எந்த விதத்திலே தகுதி அடைந்திருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில் சேரும் போதெல்லாம் நாம் தகுதி அடைகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தகுதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில சில அலட்சியங்களோடு கூட இந்த பஸ்காவை அனுசரித்தால் தேவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் எவ்வளவு அவருடைய சொந்த இரத்தத்தையும் சொந்த சரீரத்தையும் நமக்காக அவர் பிற்க ஒப்பு கொடுத்தார். அந்த இரத்தத்தை சிந்த ஒப்பு கொடுத்தார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொன்னாரே. அப்ப எவ்வளவு தகுதி ஆகணும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய அந்த தகுதியை நினைத்திருக்கிறோமா? உண்மையிலேயே கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். முதலாவது,
எங்கே என்ற கேள்விக்கு தகுதியான இடம். இரண்டாவதாக 14-15 வாசிக்கிறோம், அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இரண்டாவது ஆயத்தமான இடம். முதலாவது தகுதியான இடம், இரண்டாவது ஆயத்தமான இடம். அந்த பஸ்காவை அனுசரிக்கிறதற்கு ஆயத்தம் பண்ணின ஒரு இடத்தில் தான் இயேசு செல்லுகிறார். இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிற இந்த திருவிருந்து, பரிசுத்தமான இந்த மேஜையிலே நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நினைவு கூர்ந்து, எனக்காக அடிப்பட்டார், எனக்காக பிற்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு அந்த பார்வையோடு அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு ஆயத்தங்கள் தேவை. பிரியமானவர்களே, ஆயத்தம் இல்லாமல் நாம் எடுக்கக்கூடாது. ஆயத்தம் இல்லாமல் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளாதீங்க. நிறைய பேருக்குள்ள இருக்கிற என்னென்ன தெரியுமா, ஆண்டவர் இதை கண்டு கொள்ள மாட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் கிருபை நம்மை தாங்குகிறது. ஒருவேளை ஆயத்தம் இல்லாமல் இந்த பந்தியில் கலந்து கொண்டால், பிரியமானவர்களே, சிலர் வியாதி அடைந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே அவர் மிக தெளிவாக அதை சொல்லுகிறார். எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் பர்சனலாக தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லைன்னா, ஆயத்தம் இல்லைன்றதுனால திருவிருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறத விட ஆயத்தப்படுத்தி கொண்டு திருவிருந்திலே கலந்து கொள்வோம். எங்கே அந்த பஸ்காவை அனுசரிப்பது? மூன்றாவது 14-15 வாசிக்கிறோம், அவன் கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். ஒரு மேல் வீட்டறை, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், ஆயத்தமான இடம், தகுதியான இடம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம். இது ரொம்ப முக்கியமானது. அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் அதுதான் நம்மை பரிசோதிக்க உதவி செய்யும். எத்தனை நேரம் நம்மை பரிசோதித்து நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தி ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே தனித்து நான் பாத்திரனா என்று யோசித்து இந்த திருவிருந்தில் கலந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் அன்போடு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் விளையாட்டா இந்த திருவிருந்தில் கலந்து கொண்டிருந்தா இன்னைக்கு இந்த செய்தியில் நம்முடைய உள்ளம் தேவனை நோக்கட்டும். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல், அல்லது தனிமையில் உட்கார்ந்து நான் என்னை பரிசோதிக்காம எத்தனை நேரம் நான் எடுத்திருக்கிறேன், என்னை மன்னியும். நாளைக்கு திருவிருந்துனா முந்தின நாள் ஆயத்தமாகுங்க. முந்தின நாள் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால முடக்கி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், நான் ஆயத்தமாகணும், தகுதியாகணும் என்று தனிமையில் உட்கார்ந்து நம்மை சரிப்படுத்தி கொள்வதற்கு இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தருவாராக. பிரியமானவர்களே, எங்கே என்ற கேள்விக்கு இந்த நாளிலே தகுதியான இடம், ஆயத்தமான இடம், தனிமையான இடம் என்ற இந்த 3 பதில்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அனுபவமாக மாற்றுவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஜாக்கிரதையோடு ஆண்டுடைய சமூகத்திலே திருவிருந்திலே சேருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் அநேக நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையில் இடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது அனுபவத்தை சார்ந்தது என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகுதியான இடமாய் எங்கள் இருதயத்தை மாற்றும். ஆயத்தம் பண்ணப்பட்ட இடமாய் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே, எப்போதும் நாங்கள் தனிமையில் அமர்ந்து எங்களை பரிசோதித்துக் கொள்ளுகிற இடமாய் எங்களுடைய அனுபவங்களை மாற்றும். அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.